வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு பத்தலை, மற்றபடி எல்லாம் சூப்பர். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே காலையிலே மார்க்கெட் போயிட்டு லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து நான் இன்றைக்கி மார்க்கெட் போகும்போதே நினச்சிட்டு தான் போனேன், சிக்கன் மட்டன் எதுவும் வாங்கக்கூடாது, சீ ஃபுட் மீன் தான் மெயினாக. ஏன்னா வந்துட்டு நேற்று வந்து ப்ரான் சம்பால் ரெடி பண்ணி சாப்பிட்டோம், அதனால ப்ரானுமே வந்துட்டு லிஸ்ட்டில் கிடையாது. மீன் மட்டும் நிறையா வாங்கிட்டு வந்து குழம்பு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் இந்த தடவை மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. கும்லா மீன் இருக்குல்ல, ஸோ அந்த மீன் வந்து இருந்தது. ஸோ அதில் மட்டும் 1 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வஞ்சர மீன் வந்து இருந்தது, அதில் வந்துட்டு ஒரு 5 பீஸ் வந்து இருந்துச்சு. சரி, ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனோன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன, நம்ம வந்துட்டு மீன் குழம்பு வந்து வச்சாச்சு, கும்லா மீன் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. அண்ணன் வந்து கேட்டேன், ரொம்ப நாளாக உங்கள் வீடியோ வந்து இல்லை, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க உங்களை, ஸோ ஏதாவது ஒரு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சிம்பிளாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், அதை வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே, நம்ம எப்போதும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறோம், இன்றைக்கி வந்து லாங் வீடியோவாக வந்துட்டு எடுக்கலாம், நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அண்ணனோட ஸ்டைலில் வஞ்சர மீன் தவா ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான், எப்போதும் மேரினேட் பண்ணுற மாதிரி தான், பட் இருந்தாலும் அண்ணன் சமைக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல். இந்த மாதிரி நம்ம வஞ்சர மீன் வாங்கினோன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா, மசாலாவை ஃபஸ்ட்டு வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து அப்படியே லைட்டாக எடுத்து தடவணும். காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்சி கொடுத்து விட்ட மிளகாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவை? தேவையான அளவு, நீங்கள் மீன் எவ்வளவுக்கு மசாலா பரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சொல்லுங்கள் எப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையில்ல, இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உப்பெல்லாம் கரையணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டு தானே எடுத்து வைக்கல. இது நல்லா மசாலா பாருங்கள், இந்த அளவு இருக்கணும் மசாலா, அப்போ தான் வந்து அது வந்து மீனோட வந்து நல்லா சாரும். ஸோ மீனில் வந்து தடவி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ வச்சுட்டு நீங்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா மசாலா போட்டு தடவிக்கோங்க. அன்னைக்கு நீ வாங்கிட்டு வந்த பாரு, சூப்பராக இருந்துச்சுல. இன்னைக்கு வந்து கட் பண்ணது வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் சின்னது, அது வந்து பெருசு, பெரிய வஞ்சரம், வஞ்சரத்தில் பெரிய சைஸ் அது. இது கொஞ்சம் சின்ன சைஸு. அன்றைக்கி நான் வாங்கின வஞ்சரம் வந்து 4.5 கிலோ வஞ்சரத்தில் பாதி வஞ்சரம் அப்படியே 2 கிலோவாக வாங்கினேன். இன்றைக்கி நீ வாங்கின ஒரு மீனே 1 கிலோ 1.5 கிலோ தான் இருக்கும். ஆமாம், இந்த 5 பீஸ் 2 வெள்ளி சொன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. 5 பீஸ் 2 வெள்ளியா? 5 பீஸ் 2 வெள்ளியா 10 வெள்ளியா? 5 பீஸ் 10 வெள்ளி. அப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டவுட்டு, இது வஞ்சரமா இல்லை வஞ்சரம் மாதிரி இருக்கிறதானு. வஞ்சரம் மாதிரி இருக்கிறதும் இருக்குது, ஆனால் இது வஞ்சரம் தான். சூப்பராக மசாலா போட்டாச்சு. இந்த மசாலாவை நம்மளே போடுவோம், இருந்தாலும் யாராச்சும் சமைச்சு தந்தாங்கன்னா அது ஒரு டேஸ்ட். இப்போ நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் பொரிக்க போகிறோம். வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை
அதில் போட்டுடலாம். இப்போ மீன் வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா தான் அந்த மசாலா வந்து ஒட்டாது, இல்லைன்னா மசாலா அதிலே ஒட்டிக்கும். நெருப்பு வந்து ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணோன்னா மீன் வந்து நல்லாயிருக்கும். வஞ்சிர மீன் தவா ஃப்ரை எப்படி இருக்கு அது நான் சொல்லணும். ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு பத்தலை, மற்றபடி எல்லாம் சூப்பர். நீ தானே உப்பு பார்த்த? நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டேன், ஆனாலும் பத்தலை. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, அது நல்லது. செம்ம. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சண்டே குமுலா மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் சண்டே இல்லை, இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே சண்டே தான். நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குமுலா மீன் குழம்பு, அப்புறம் அண்ணன் செஞ்ச வஞ்சிர மீன் ஃப்ரை. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிட்டு போல. பாய்.